அவருக்கு ரொம்ப அடிபட்டிருக்கா? ஆமாம்மா, உடம்புல எதுவும் பெருசா காயம் இல்ல. ஆனா தலையில பலமா அடிபட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஐயோ! தைரியமா இரு சிவகாமி, அவருக்கு ஒண்ணும் ஆகாது. ஆமாக்கா, உங்க நல்ல மனசுக்கு தெய்வம் உங்களை கைவிடாது. எல்லாம் நல்லதே நடக்கும். பயப்படாம இருங்க. இதுங்களுக்கெல்லாம் யார் தகவல் சொன்னது? எந்த மூஞ்சி வச்சுட்டு இங்க வந்திருக்காளுங்க? பாட்டி, இது வெக்கம், மானம், சூடு சொரணை இல்லாத குடும்பம். இப்படிதான் வந்து உங்களை டென்ஷன் ஏத்துவாங்க. ச்சே, இதுங்களை பார்த்தாலே எனக்கு பத்தி எரியுது. பாட்டி, எப்படி இந்த மாதிரி ஆச்சு? எனக்கு எதுவும் தெரியல. ஹிட் அண்ட் ரன் கேஸ்னு போலீஸ் சொல்லியிருக்காங்க. போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்க. என்ன சொன்னாங்க? டாக்டர், டாக்டர் எப்படி இருக்கா? டாக்டர், அவருக்கு ஒண்ணும் இல்லைல்ல? டாக்டர், அப்பா கண்ணு முடிச்சிட்டாரா? எங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்டோம். தலையில பட்ட காயம் ரொம்ப சீரியஸ். உயிருக்கு இப்போ எந்த ஆபத்தும் இல்லை. ஆனா என்ன டாக்டர்? அவர் இப்போ கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டார். பாட்டி, அழாதீங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அவருக்கு உடனே நினைவு திரும்புறதுக்கு ஏதாவது பண்ணுங்க டாக்டர். எல்லாமே பண்ணியிருக்கோம் சார். தலையில பலமா அடிபட்டிருக்கிறதுனால ரெக்கவரி கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். டாக்டர், ஸ்லோவானா எப்ப கண்ணு முழிப்பாங்க? அது சரியா சொல்ல முடியாது சார். ஒரு வாரம் ஆகலாம், இல்ல ஒரு மாசம் ஆகலாம், இல்ல பல மாசம் கூட ஆகலாம். ஆனா எப்ப கண்ணு முழிப்பாருன்னு இப்பெல்லாம் சொல்ல முடியாது. நீங்க பொறுத்து இருந்துதான் ஆகணும். ஏய், இங்க எதுக்கடி வந்த? உனக்கும் இந்த குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம்? இங்க நிக்கிற உரிமை உனக்கு யார் கொடுத்தா? பாட்டி, இது ஹாஸ்பிட்டல் பாட்டி, கொஞ்சம் அமைதியா பேசுங்க. ஏன் இப்படி பண்றீங்க? ஏய், எதுக்குடா இவ இங்க வந்தா? பாட்டி, அவளும் நம்ம ஃபேமிலி தானே. அப்பாவை தானே பார்க்க வந்திருக்கா. என்னது நம்ம ஃபேமிலியா? இவளா? எப்படி உன் கூட சேர்ந்து வாழ்றாளா? உன் வாழ்க்கைய கெடுத்துக்கிட்டு இருக்கா? எப்ப பார்த்தாலும் இவளுக்காக வரிஞ்சு கட்டிட்டு பேசிட்டு இருக்க. முதல்ல உன்னை அவ புருஷன் ஏத்துக்கிட்டாளா? கொஞ்சம் நிறுத்துறீங்களா? அவர் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. என்ன ஆச்சோ ஏதாச்சும் தான் பார்க்க வந்தேன். சும்மா தேவையில்லாததெல்லாம் இங்க பேச வேண்டாம். நீ தேவையில்லாம இங்க வந்தா நான் அப்படிதாண்டி பேசுவேன். அடிபட்டு கிடக்கிறது ஏன் புள்ள, இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஏன் குடும்பம். நீ யாருக்கு எங்களுக்கு? என்ன என் பேரனை நிம்மதியா வாழ விட மாட்டியா? எப்ப பார்த்தாலும் அவன் பின்னாடியே வருவியா? நான் ஒன்னும் அவரு பின்னாடி போல. இவரு சகவாசமே வேண்டான்னு தான் நான் போனேன். ஆனா இவரு தான் நான் இருக்கிற இடத்துக்கு வந்தாரு. சரி, உனக்கு எதுவுமே வேணாம் தானே? இப்ப எதுவும் வேணாம் தானே சொல்ற? அப்புறம் எதுக்கு உன் கழுத்துல என் பேரன் கட்டின தாலிய சுமந்துகிட்டு இருக்க? கழட்ட வேண்டியதானே? பாட்டி, நீங்க சும்மா இருங்க. எத்தனை வாட்டி நான் உங்களுக்கு சொல்றது? பாட்டி ப்ளீஸ், இதோட விட்டுங்க பாட்டி ப்ளீஸ். இந்த மாதிரிலாம் பேசாதீங்க பாட்டி. டேய், நீ சும்மா இருடா. நான் அவகிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். ஏய், நீ சொல்லுடி, எதுக்கு அந்த தாலியை இன்னும் சுமந்துகிட்டு இருக்க? அவனோட ஒட்டு வேணாம், உறவும் வேணாம், சகவாசமும் வேணாம் தானே உதறிட்டு போனேன். அப்புறம் எதுக்கு உன் கட்டின தாலியை மட்டும் உன் கழுத்துல போட்டுக்கிட்டு இருக்க? அவன் உனக்கு வேண்டான்னா நீ டைவர்ஸ் கொடுத்து போக வேண்டியதானே?
நீ தாஜி காட்டி கொடுத்துட்டு போயிட்டே இரு. பாட்டி கத்துற இதுக்கு அவளை பதில் சொல்ல சொல்லு பாப்போம். ஏன் பாட்டி எங்களை பத்தி என்ன பேசிட்டு இருக்கீங்க? பெரியப்பாக்கு இப்படி இருக்க நிலைமையில எதுக்கு இந்த தேவையில்லாத பேச்செல்லாம்? டேய் நீ பேசாதடா. எப்ப நம்ம குடும்பத்துல காலடி எடுத்து வச்சாலும் அப்பவே புடிச்சது நமக்கு தரித்திரம். என்னக்கா இது? இப்ப வரைக்கும் நம்மள வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கு. என் பிள்ளைக்கு இப்படி ஆனதுக்கு கூட இவளோட ராசி தான் காரணம். பாட்டி பாட்டி வேணாம் பாட்டி, இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க. டேய் நிறுத்துடா. எல்லாத்தையும் இப்பவே பேசி முடிச்சிடலாம். எனக்கு இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். பாட்டி பாட்டி ப்ளீஸ் பாட்டி, இதுல பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல. முதல்ல அப்பாக்கு என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். ஆமா பாட்டி, இதெல்லாம் பேசுற நேரமா அது? எல்லாரும் பாக்குறாங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. ஹாஸ்பிட்டல் இது. செந்தில் நீ சும்மா இரு. என் பிள்ளைக்கு இப்படி ஆயிருக்குன்னா அதுக்கு இவளோட சாபம் தான் காரணம். நான் ஏன்டா சும்மா இருக்கணும்? நான் கேட்டதுக்கு இன்னும் பதில் வந்ததா பாத்தியா? சொல்லுடி. இவ டைவர்ஸ் கொடுக்க மாட்டா. நான் டைவர்ஸ் கொடுக்க சொல்லி கேட்ட உடனே எப்படி அமைதியாயிட்டா பாத்தியா? ஏன் கொடுக்க மாட்டான்னா அவளுக்கு உன் மூலமா கிடைக்கிற ஆதாயம் வேணும், உன் பணம் வேணும், உன் சொத்து வேணும். ஆனா உன்னை புருஷன் மட்டும் சொல்லிக்க மாட்டா. அவ அம்மாக்காரி மாதிரி தானே இவளுக்கு கேவலமான புத்தி இருக்கும். போதும், நிறுத்துறீங்களா? பாட்டி இதுதான் உங்களுக்கு லிமிட் பாட்டி. இதுக்கு முன்னாடி நிறைய பண்ணிட்டீங்க, இதோட போதும். தயவு செஞ்சு அமைதியா இருங்க ப்ளீஸ். எதுக்குடா நான் அமைதியா இருக்கணும்? முதல்ல நான் கேட்டதுக்கு அவளை பதில் சொல்ல சொல்லு. அவ டைவர்ஸ் கொடுப்பாளா? ஒழுங்கா அவளை டைவர்ஸ் கொடுக்க சொல்லு. இல்லைன்னா உன் கூட வாழ சொல்லு. உன் கூட அவ வாழறதுக்கு ரெடியா? என்ன வாழறியா இல்ல டைவர்ஸ் கொடுக்கறியா? பாட்டி தயவு செஞ்சு கொஞ்சம் சும்மா இருங்க பாட்டி. பாருங்க பாட்டி. கொடுக்குறேன். டிவோர்ஸ் தானே? கொடுக்குறேன். என்ன சொன்ன? டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னேன். நெல்லு. என்ன டைவர்ஸ் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு அப்படியே போற? கையெழுத்த போட்டுட்டு போ. கையெழுத்தா? பாட்டி என்ன சொல்றீங்க நீங்க? நாயே இதெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ண மாதிரி தெரியுது. ஆமா அண்ணி, எனக்கும் அப்படிதான் தோணுது. இந்த விவாகரத்து பத்திரம் கையெழுத்த போடு. என்ன பாக்குற? டைவர்ஸ் தரேன்னுல்ல, கையெழுத்த போடு. கண்மணி கண்மணி ப்ளீஸ் கண்மணி.
தயவு செஞ்சு சொல்றேன், வேணா கண்மணி, கையை விடுங்க. ப்ளீஸ். நான் சொல்றது கேளு, ப்ளீஸ் கண்மணி, வேணா கண்மணி, வேணாம், சைன் போடாத, ப்ளீஸ். சொன்னா கேளு, ப்ளீஸ் கண்மணி. கையெடுங்க. கண்மணி ப்ளீஸ் கண்மணி, கண்மணி கையெடுங்கன்னு சொன்னேன். சைன் பண்ணாத கண்மணி, ப்ளீஸ் கண்மணி. கண்மணி சொன்னா கேளு கண்மணி, அப்படிலாம் பண்ணாத கண்மணி, ப்ளீஸ் கண்மணி. நான் சொல்றது கேளு கண்மணி, ப்ளீஸ் கண்மணி. கண்மணி சைன் பண்ணாத கண்மணி, ப்ளீஸ் கண்மணி. கண்மணி பாட்டி, டைம் பார்த்து பண்றீங்களா பாட்டி? நீ சும்மா இருடா. என்னடி பாத்துக்கிட்டு இருக்க? சீக்கிரம் கையெழுத்த போடு. அவன் தான் உனக்கு வேண்டாம்ல. அத்தை என்னத்த நீங்க? கண்மணி வேணா கண்மணி, அவசரப்படாத கண்மணி, சொன்னா கேளு கண்மணி, நம்ம பிரச்சனையை பேசி தீர்த்துக்கலாம் கண்மணி. இனிமே நீ பேசுறதுக்கு என்னடா இருக்கு? அவதான் டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணிட்டால. பாட்டி, இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை, தேவையில்லாம இதுல தலையிடாதீங்க. என்னோட அனுமதி இல்லாம நீங்க எப்படி இந்த முடிவு எடுக்கலாம்? நீ என் பேரண்டா, உன் மேல எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. உன் வாழ்க்கை சரியில்லைன்னா அதை சரி பண்ணி கொடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்கு. இதுக்கு யாரோட அனுமதி எனக்கு தேவையில்லை. கண்மணி வேணா கண்மணி, ப்ளீஸ் கண்மணி, சொன்னா கேளு கண்மணி, ப்ளீஸ். சொல்றது கேளு, இவங்க சொல்றதெல்லாம் கேட்டு தப்பான முடிவு எடுக்காத கண்மணி, ப்ளீஸ் கண்மணி. ப்ளீஸ் கண்மணி. அக்கா வேண்டாம்க்கா, சொன்னா கேளுங்க. கோவத்துல எடுக்கிற எந்த முடிவும் சரியா இருக்காதுமா. கண்மணி, அந்த இப்ப முன்ன மாதிரி இல்ல, அவன் திரும்பிட்டான். அவன் இவ்வளவு தூரம் கெஞ்சறதுலயே உனக்கு தெரியலையா? கண்மணி வேணா கண்மணி, ப்ளீஸ் வேணா கண்மணி. கண்மணி என்னடி நினைச்சிட்டு இருக்க நீ? கெஞ்ச மிஞ்சுவியா? அந்த பேர் புடி. நான் முடிவு பண்ணிட்டேமா, நீ இதுல தலையிடாத. ஏய், இப்படி ஒரு முடிவு எடுக்கிறது முட்டாள்தனண்டி. உன் வாழ்க்கையில நீயே மண்ணெளி போட்டுக்காதரி. கண்மணி என்னமா இது? கண்மணி வேண்டாமா, சொன்னா புரிஞ்சுக்கோ. ஐயோ ஆண்டி, அண்ணி, அண்ணன் மாறிட்டா அண்ணி, அவ பாவம் அண்ணி, ப்ளீஸ் ப்ளீஸ் அண்ணி. ஆமா கண்மணி, கொஞ்சம் யோசி. அப்புறம் பின்னாடி வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லம்மா. அண்ணி ப்ளீஸ் அண்ணி, லைஃப் சம்மந்தப்பட்டது. அவன் உங்க மேல உயிரே வச்சிருக்கான் அண்ணி. அண்ணி, அவன் ஏதோ கோவத்துல ஒரு தப்பு பண்ணிட்டான் அண்ணி. அவன் கோவத்துல பண்ண தப்ப தவிர அவன் பண்ண நல்லது எதுவுமே உங்க கண்ணுக்கு தெரியாதா அண்ணி? அவன் மனசார கூட உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டான் அண்ணி. ஆமாமா. அண்ணி, ஒரு நிமிஷம் உங்க மனசாட்சியை கேட்டு பாருங்க. கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க அண்ணி, ப்ளீஸ் அண்ணி. அண்ணி வேண்டாம் அண்ணி. கார்த்தி, அவ முடிவே பண்ணிட்டா. அது புரியாம எதுக்கு உன் அண்ணன் வாழ்க்கையை கெடுக்க பாக்குற? அண்ணன் வாழ்க்கையை நான் கெடுத்தனா? எப்படி பேசுறீங்க? பின்ன நீ பொண்டாட்டி புள்ளன்னு சந்தோஷமா இருக்க, அன்பு அவன் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க வேண்டாமா? ஐயோ என்ன? ஏய், இன்னும் என்னடி பாத்துக்கிட்டு இருக்க? சீக்கிரம் கைக்கு போட்டு கொடு. இப்ப என்ன பாட்டி, பிரஷர் பண்ணி கையெழுத்து வாங்கிட்டா என் மனசு மாறிட்டு நினைச்சீங்களா? நான் பழைய அன்பு இல்ல, எப்பவும் கண்மணி தான் என் பொண்டாட்டி. இப்ப மட்டும் இல்ல, எப்பவும் அவதான் என் பொண்டாட்டி. இதை யாராலையும் மாத்த முடியாது. கண்மணி கண்மணி வேணா கண்மணி, ப்ளீஸ் கண்மணி. கண்மணி தயவு செஞ்சு கையெழுத்து போடாத. கையெடுங்க. சொன்னா கேளு கண்மணி. வேணா கண்மணி, உங்களுக்கு தெரியும் கண்மணி. கையெடுங்கன்னு சொன்னேன். கண்மணி வேணா கண்மணி, கையெழுத்து போட கண்மணி, ப்ளீஸ் கண்மணி. வேணாக்கா. நல்லா சொல்றல கண்மணி, எடுங்க. நான் சொல்றது கொஞ்சமாவது புரிஞ்சுக்க கண்மணி. கண்மணி நம்ம ரெண்டு பேசலாம் கண்மணி. கண்மணி நம்ம பேசினா கண்டிப்பா இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் கண்மணி. கண்மணி ப்ளீஸ் கையெடுங்க அன்பு. சொல்லுங்க கண்மணி, கையெழுத்து போடாத கண்மணி. கையெடுங்க. போடாத கண்மணி, ப்ளீஸ் கண்மணி. கண்மணி கண்மணி ப்ளீஸ் கண்மணி. இப்ப எடுக்க போறீங்களா இல்லையா? கண்மணி சொன்னா கேளு. கண்மணி ப்ளீஸ் கண்மணி, கையெழுத்து போடாத. வேண்டாண்டி, மாப்பிள்ள முகத்தை கொஞ்சம் பாருடி. சொன்னா கேளுடி. அம்மா, இந்த மாதிரி மாப்பிள்ளை யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. அம்மா கண்மணி வேணாமா, தயவு செஞ்சு கையெழுத்து போடாதடா. கையெழுத்து போடாத கண்மணி, ப்ளீஸ் கண்மணி. எனக்கு உங்களோட வாழ வேணும் இல்ல. கண்மணி இது யாரோட பேச்சையோ இல்ல மத்தவங்க தூண்டி விட்டோ எடுத்த முடிவு இல்ல, இது என்னோட முடிவு. கையை விடுங்க.